பரத போரை பற்றி ஏற்கனவே சொன்னீங்க. கர்ணன் வந்து உயிர் போகாமல் அவரை காத்திருந்தது அவர் செய்த தர்மம். அதனால் அவர் உயிர் பிரியவில்லை. அதுக்கப்புறம் கண்ணன் வந்து அந்த தர்மத்தை எல்லாம் யாசகம் செய்தார். அதற்கப்புறம் உயிர் போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம். புண்ணியத்தையே கொடுக்கதே பெரிய புண்ணியம் இல்லையா? அது எப்படி புண்ணியம் போயிருக்க முடியும்? எங்கே போச்சு? யாருக்கிட்ட? கர்ணன் வந்து கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். ஆமாம். அப்போ எப்படி புண்ணியம்? அது அந்த புண்ணியத்தை கொடுக்கறதும் புண்ணியம் தானே? புண்ணியம் தான். அப்புறம் புண்ணியம் போகலை தானே? அப்புறம் உயிர் எதுக்கு போகுது? எங்கே போச்சு? எங்கே போச்சு? இதை தான் எதை படித்தாலும் சரியாக படிக்கணும், எதை பார்த்தாலும் சரியாக பார்க்கணுன்றது. புண்ணியத்தை வாங்கணும் பூமியில் இருக்கிறான் கண்ணன். ஆமாம். புண்ணியத்தை கொடுத்தவன் சொர்க்கத்தில் இருக்கிறான் கர்ணன். அப்போ இவன் புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளே போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். கடவுள் கூடவே இருந்த பஞ்சபாண்டவர்கள் போக முடியாத இடத்துல கர்ணன் போய் நின்னான். அப்போ தர்மத்தையே புண்ணியத்தையே தானமாக கொடுத்ததால கடவுளோட சிறப்பு வாழ்ந்தவன் அவன். இப்ப நம்ம வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்ணியத்தை கொடுக்கவே முடியாது. யார் சொன்னது? புண்ணியத்தை கொடுக்கறது வந்து அது இன்னும் புண்ணியம் தங்கி தானே இருக்கு. யாருக்கு? எங்க தங்கி இருக்கும்? கர்ணன்ட்ட. எப்படி தங்கி இருக்கும்? எப்படி தங்கி இருக்கும்? இப்போ இங்க என்ன சொல்லினுக்கிறேன், பாவம் புண்ணியம் ரெண்டையும் இந்த பூலோகத்தில் சம்பாதிக்கிறது. இந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் இங்க விட்டுட்டு போகணும். பாவத்தை சம்பாதிச்சாலும் இங்க பிறந்துக்கினே இருப்பேன் அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக. புண்ணியத்தை சம்பாதிச்சினாலும் அந்த புண்ணிய பலனை தீக்கிறதுக்காக இங்கே பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது இந்த புண்ணியமும் இல்லை, உங்ககிட்ட பாவமும் இல்லை. அப்போ நீ எங்கே போவ? கடவுள்கிட்ட போயிடுவ. அப்போது கண்ணன்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. கர்ணன்கிட்ட சொர்க்கத்தில் நின்னான். அதுவும் கண்ணனை வரவேற்கிறான் கர்ணன். அதுதான் கர்ணனுடைய சிறப்பு.